தூக்கு தண்டனை சொன்னாங்களே, ஒருவேளை ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டீங்களா? இல்ல, நான் வந்து என்ன வேணாலும் இருக்கட்டும், நீங்க இங்க இருந்து போயிடுங்க. அன்னைக்கு நீங்க ரவியான வாழ்க்கைய அழிச்சிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க. இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இல்ல, நீங்க நான் சொல்றத கேளுங்க. இப்பதான் எங்க ரவியான சந்தோஷமா இருக்காரு. அவரு நல்ல வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. உங்க கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. அவரோட சந்தோஷத்தை பறிச்சிடாதீங்க. திரும்பி வராதீங்க பிளீஸ். நானே ரவி சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவன் சந்தோஷமா இருக்கணும், அதனால என் நிழல் கூட அவன் மேல படங்க விட மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும், ரவி வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டுட்டான். இனிமே தினமும் அந்த ஆண்டவன் முன்னாடி உட்காந்து வேண்டிக்கிறேன், இனி அவன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருக்கணும். நான் என் குடும்பத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். மத்தவங்க கிட்ட இல்லைனாலும் என் அம்மா கிட்டயாவது நான் உயிரோட இருக்கேங்கிறத சொல்லணும். நான் விடுதலை ஆயிட்டேன். அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? பிளீஸ் மாலா, அவங்க எங்க இருக்காங்கன்னு என்கிட்ட சொல்லு. அவங்க இப்ப ரவி வீட்டுல தான் இருக்காங்களா? இல்ல, நீங்க ஜெயிலுக்கு போன உடனே பெரியம்மா அவங்க வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா ஒண்ணு, நேத்து நான் அவங்க அம்மாவையும் நவீன் சாரையும் இங்க பக்கத்து ஸ்ட்ரீட்ல பார்த்தேன். ஒருவேளை அவங்க எல்லாரும் அங்க இருக்கலாம். அவங்க யாரோட நம்பராவது உங்ககிட்ட இருக்கா? இல்லையே, நம்பர் எதுவும் இல்ல. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. நான் சொல்றது எங்க இருப்பாங்க? சேகர், நீ என்ன ரொம்ப நர்வஸ் பண்ற. தயவு செஞ்சு எங்க போறோம்னு சொல்லு. நாம எங்கேயும் போகல, நாம இப்போ வந்து சேர்ந்தாச்சு. ரொம்ப நேரமா இதான் சொல்லிட்டு இருக்க. நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் சொல்லு. நம்ம ரொம்ப நேரமா நடந்துகிட்டே இருக்கோம் சேகர். எங்க இருக்கோம் சொல்லுங்க. சரி கேளு, நான் ஒரு லாயர் கிடையாது, நான் ஒரு சீரியல் கில்லர். உன்ன மாதிரி பொண்ணுகள் இந்த மாதிரி லொகேஷன் கொண்டு வந்து நான் கொண்டுடுவேன். அதுலயும் முக்கியமா ஜட்ஜோட பொண்ணு. Wow, such a beautiful place. இதுவரைக்கும் பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு, நீ வந்த பிறகு இந்த இடம் ரொமான்டிக்கா மாறிடுச்சு. God is great. உங்களுக்கு இந்த நவீன் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? என்னது நவீனா? அப்படி யாரும் எனக்கு தெரியாது மேடம். உங்களுக்கு தெரியாது மேடம். தேங்க்யூ. அம்மா என்ன பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் இங்க உயிரோட நிக்கிறது அவங்களால நம்பவே முடியாது.
அமைதியாக்கு. ஏமா எதுவும் பேச மாட்டேங்கிற? ஷாலினி உண்மை என்னன்னு சொல்லு. நீ கொலை பண்ணலன்னு சொல்லு, இல்லன்னா இவங்க உன்னை ஜெயில போட்டுருவாங்க. ஷாலினி நீ கொலைகாரி இல்லன்னு சொல்லு ஷாலினி, இல்லன்னா இவங்க உன்னை ஜெயில போட்டுருவாங்க. உங்க பொண்ணு கொலைகாரி கிடையாதும்மா. உங்க பொண்ணு எந்த கொலையும் பண்ண. நான் இது எல்லாத்தையும் ரவிக்காக தான் செஞ்சேன். எனக்கு தெரியுமா, இந்த உண்மை உங்களுக்கு தெரியும் போது நீங்க என்ன நிச்சயமா மன்னிச்சிருவீங்க, என்ன கட்டி பிடிச்சுக்குவீங்க. உங்க மண்டியில தலை வச்சு படுத்து தோங்கணும் போல இருக்குமா. உங்களை பார்க்கதாமா நான் வரேன். வேற யாரும் எனக்கு வேண்டாம். தேவா, தேவா, Thank God நான் உன்னை பார்த்துட்டேன். நான் உங்களை ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தேன் தெரியுமா. எப்படிடா இருக்க? ஜெயில இருந்து எப்ப வெளியில வந்த? வெளியில வந்திருக்க? இல்ல தேவா, என்ன விடுதலை பண்ணிட்டாங்க. இனிமேல் இப்ப எந்த தப்பு கிடையாது. நான் செஞ்ச தவறுக்கெல்லாம் என்ன மன்னிச்சு விட்டுட்டாங்க தேவா. என்ன நினைச்சிட்டு இருக்க? நாங்களும் உன்னை மன்னிச்சிருவோமா? என்ன நினைச்சு எங்களை தேடி வர? உன்னை பார்த்து நாங்க சந்தோஷப்படுவோம் நினைச்சியா? எப்படி சந்தோஷப்படுவோம் ஷாலினி? எங்க எல்லா சந்தோஷத்தையும் பறிச்சுட்டுல போனேன். தயவு செஞ்சு எங்களை தனியா விட்டு. தேவா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. என்ன கேட்கணும் ஷாலினி? எதுக்காக கேட்கணும்? அன்னைக்கு நாங்க சொன்னப்போ நீ எங்க பேச்சு கேட்டியா? இப்படி பண்ணாதன்னு சொன்னோமே, ரவி மேல பழைய போடாதுன்னு சொன்னோமே, ரெண்டு குடும்பத்தோட மான மரியாதையோட விளையாடாதே. அப்படி என்ன பண்ண? அப்படி என்ன பண்ணு சொல்லு. நீ செஞ்ச ஒரு காரியத்தால, அந்த ஒரு காரியத்தால ஷாலினி ரெண்டு குடும்பத்துக்கு மத்தியில பிரிவு ஏற்பட்டிருக்கு. ரெண்டு குடும்பமும் பிரிஞ்சு போச்சு ஷாலினி. நாங்க நடு தெருவுல பிடிக்கிறோம். 7 மாசம் தண்டனை நீ அனுபவிக்கிற, நாங்க தான் அனுபவிச்சுட்டு இருந்தோம். ஒரு நாள் ஷாலினி, ஒரு நாள் கூட குடும்பத்துல இருக்கிற யாரும் உன்னை திட்டாம இருந்ததா சரித்திரமே கிடையாது. தேவா, நான் இதுல ரவிக்காக மட்டும்தான் செஞ்சேன். ஷாலினி, இது எல்லாமே உனக்காக தான் நீ பண்ணிட்டு இருக்க. நீ மனசுல நினைச்சது சாதிச்சுட்ட. வேணும்ன வேணான்ன, திடீர்னு ரவியை வெறுக்கிற, திடீர்னு சிவாவை வெறுக்கிற, ஒரு தடவை இவனை காதலிக்கிற, இன்னொரு தடவை அவனை காதலிக்கிற. கடைசியில என்ன பண்ணிட்ட? என்ன பண்ண கடைசியில? சிவாவை கொன்னுட்ட. என்ன குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேர் பைத்தியக்காரங்களாக்கிட்டே. உனக்கு ஒண்ணு தெரியுமா? மனசே உடைஞ்சு போயிடுச்சு. ஷாலினி நம்ம குடும்பத்தை சேர்ந்தவ கிடையாதுன்னு அம்மா சொல்லும் போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? ஆனா இப்ப இல்ல, எனக்கும் இப்ப அவங்கள மாதிரி தான் தோணுது. நீ எங்க குடும்பத்தை சேர்ந்தவளே கிடையாது. அப்படி இருந்திருந்தா இப்படி குடும்பத்தை நடுத்தருவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்க மாட்டேன். சரி, குடும்பத்தை பத்தி விட ஷாலினி. உங்க அப்பாவை பத்தி கூட நீ நினைச்சு பாக்கல. பெரியப்பா ஒரு மான மரியாதையை வாங்கிட்டல. நீ ஒரு நல்ல பொண்ணாவும் வாழல, நல்ல மனைவியாவும் வாழல. உண்மையை சொல்லணும், நான் உன்னை என்னோட அக்கான்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு ஷாலினி. தேவா, நீ கோவப்படுறது நியாயம்தான். நீ சொல்ற எல்லாமே உண்மைதான். ஆனா ஒரு முறை நான் சொல்றது கேளு. ஒரே ஒரு வாட்டி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போ. கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற ஷாலினி, தயவு செஞ்சு வீட்டுக்கு வராத. யாரையும் பார்க்க தேவையில்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க வாழ்க்கையை நாங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். கஷ்டப்பட்டு விட மறந்துருக்கோம். இப்பதான் ரோட்ல நடக்கவே தைரியம் வந்திருக்கு எங்களுக்கு. நீ திரும்ப வந்துட்டீனா இந்த ஏரியாவுல கூட எங்களை வாழ விட மாட்டேங்க ஷாலினி. நாங்க எந்த அளவுக்கு அவமானப்பட்டோம் உனக்கு என்ன தெரியும்? பத்மாவதி பெரியம்மாவை எல்லாரும் கொலகாரிய பெத்தவங்கன்னு சொல்றாங்க. சந்தோஷ் நம்ம கொலகாரியோட அண்ணன்னு சொல்றாங்க. எங்க போனால வேலை கிடைக்காம அவஸ்தப்படுறாரு. வேலை கொடுக்கறதுக்காக ஒருத்த கூட முன் வர மாட்டேங்கிறான். எங்க கதையை விடு ஷாலினி. சின்ன வயசுல இருந்து உன்னை உயிருக்கு உயிரா காதலிச்சவனை ஏமாத்திட்டே. தேவா, ரவிக்கு நான் பண்ணது பெரிய அநியாயம் எனக்கு தெரியும். உங்களுக்கும் நான் அநியாயம் பண்ணி எல்லாம் தெரிஞ்சு தர இதே தெரிஞ்சுக்கோ ஷாலினி. இனிமே எங்களை யாருக்கும் உன்னோட தேவை கிடையவே கிடையாது. எங்க குடும்பத்துல உனக்கு இடமும் கிடையாது. என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்க வாழ்க்கை எப்படி நடக்குதுன்னு தெரியுமா உனக்கு? நாங்க வாழ காசுக்கு என்ன பண்றோம் தெரியுமா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா ரவி மட்டும் தான் எங்களுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான்.
அவங்க அம்மா ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. உன்னோட எந்த ஒட்டு உறவும் நாங்க வச்சுக்க கூடாது. உன்னை பார்க்க ஜெயிலுக்கு கூட நாங்க வரக்கூடாது. இப்ப நீ திரும்ப வந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா ரவி கிட்ட சொல்லி இப்ப செய்யற உதவியை நிறுத்திடுவாங்க. அப்புறம் 10 பைசா கூட கையேந்து வேண்டி இருக்கும். ஏற்கனவே 2 மாசமா கிட்ட இருந்து செக் வரல. தினமும் செக்குக்கு ஏற்பாடு பண்ணணும்ட்டு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியுமா உனக்கு? தயவு செஞ்சு சொல்றேன், மறுபடியும் எங்க வாழ்க்கைக்குள்ள வராது. வந்து எங்க வாழ்க்கையை கெடுத்துறாத. ஷாலினி, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுல பண்ணி போட்டுறாது. ஷாலினி, எங்க மேல கொஞ்சம் போது அன்பு வச்சிருந்தா தயவு செஞ்சு கிட்ட போயிடும். பிளீஸ் தயவு செஞ்சு திரும்ப வராத. எங்களை உயிரோட நீ சாவடிச்சிட்ட ஷாலினி. எங்களை பொறுத்த வரைக்கும் நீ செத்து போயிட்ட. பிரிட்டானியா கேக் நன்மைகள் நிறைந்தது. ஒன்னு சொல்லவா? இன்னைக்கு இந்த மூன்லைட்ல நீ அப்படியே சன்ஃப்ளவர் மாதிரி அழகா இருக்க. அது சரி, என்னோட சர்ப்ரைஸ் உனக்கு பிடிச்சிருக்கா? ஓ சேகர், மைண்ட் ப்ளோயிங். நீ இந்த மாதிரி வேற ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தனா அப்புறம் நான் மயங்கி விழுந்தாலும் விழுந்துருவேன். உனக்கு என்னோட கம்பெனி எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு நீ சொல்ற? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையை சொல்லணும்னா எங்க அப்பா உன்னை பத்தி ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டு இருக்காரு. யூ சச் a nice guy. அவர் என்ன உன்கிட்ட இருந்து விலகியே இருக்க சொல்லிருக்காரு. மூட ஸ்பாயில் பண்ணாதம்மா. உங்க அப்பனை பத்தி பேசாத. போட்டோஸ் எடுத்துக்கலாமா? உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் காட்டணும்ல இந்த வண்டர்ஃபுல் டேட்ட. யா, இப்பதான் எங்க ரவி என்ன சந்தோஷமா இருக்காரு. அவர் நல்ல வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. உங்களை நான் கையெடுத்து கும்பிடுறேன். போயிடுங்க இங்க இருந்து. அவரோட சந்தோஷத்தை கெடுத்துறாதீங்க. திரும்பி வந்துடாதீங்க. எனக்கு கிடைச்சிருக்கிற வெற்றி, என் சந்தோஷம், இது எல்லாமே என் மனைவினாலதான். அவளை நான் என் உயிருக்கு உயிரா விரும்புறேன். அவ என்ன மட்டும் இல்ல, என் குடும்பத்தையும் நல்லா பாத்துக்கிறேன். அதனால இந்த அவார்டு உண்மையிலே போய் சேர வேண்டியது என்னோட ஒய்ஃப்க்கு தான். நீ எங்க குடும்பத்தை சேர்ந்தவளே கிடையாது. அப்படி இருந்திருந்தா இப்படி குடும்பத்தை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்க மாட்டேன். சரி, குடும்பத்தை பத்தி விடு ஷாலினி. உங்க அப்பாவை பத்தி கூட நீ நினைச்சு பார்க்கல. பெரியப்பாவோட மான மரியாதையை வாங்கிட்டல. நீ ஒரு நல்ல பொண்ணாவும் வாழல, நல்ல மனைவியாவும் வாழல. உண்மையை சொல்லணும், நான் உன்னை என்னோட அக்கான்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு ஷாலினி. தேவா, நீ கோவப்படுறது நியாயம்தான். நீ சொல்ற எல்லாமே உண்மைதான். உங்க நம்பிக்கையை என்னால காப்பாத்த முடியாம போயிடுச்சு. நீங்க கத்து கொடுத்த மாதிரி என்னால என் வாழ்க்கையை வாழ முடியல. என்னால என் குடும்பத்துக்கு பெரிய அவமானம் ஆயிடுச்சு. உங்க பேரை நான் கெடுத்துட்டேன். இனிமே நான் யாருக்குமே தேவையில்லை. எல்லார் மேலயும் அன்பு காட்டணும்னு சொல்வீங்க. இன்னைக்கு எல்லாரோட வெறுப்புக்கும் ஆளாகி நிக்கிறேன். இதுக்கு மேலயும் நான் வாழ்ந்த அர்த்தம் இல்ல. நான் சாகிறதுனால எல்லாருக்குமே நன்மை கிடைக்குதுன்னா நான் சாகிறது எவ்வளவோ மேல். அப்ப நான் இப்ப உங்ககிட்ட தான் வரப்போறேன். பிளீஸ், மத்தவங்கள மாதிரி நீங்களும் என்ன வெறுத்துறாதீங்க. காட்டு காட்டு. பாக்குறியா? புதிய பிரிட்டானியா மில்க் பிக்கிஸ் கிரீமி பிஸ்கட் ரெண்டையும் சாப்பிடுங்க.
ஒன் மோர் இன்னொரு போட்டோ ஓகே வா. சேகர் இங்க பாரு, கேமரா பார்த்து ஸ்மைல் பண்ணு. எதுக்காக சாக ஆசைப்படுற? கம் ஆன் ப்ளீஸ் டெல் மீ. அப்பதான் என் என்னால காதல் எனக்கு வாழ இல்ல, சாகதா சொல்லி கொடுத்துருக்க. Are you mad? என்ன காரியம் பண்ண பார்த்த நீ? நீ இங்க கடல்ல வந்து சூசைட் பண்ணதுக்காகவா நான் உன்னை தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்தினேன்? வாழ்க்கையை பார்த்து எதுக்காக போடுற? What is your problem? What is wrong with you? அன்னைக்கு ஜெயிலுக்கு வந்தவர் நீங்க தானே? நீங்க தான் என்ன காப்பாத்துனீங்களா? ஆமா, நான் தான் அந்த மினிஸ்டர் கிட்ட பேசி உன்னை தூக்குல இருந்து காப்பாத்தி உயிரோட தப்பிக்க விட்டேன். ஏன் அப்படி பண்ண? அவர் எப்படி உன் பேச்ச கேட்டு பண்ணாரு? அவன் என் பேச்சு கேட்கல, என் பேச்சு அவனை நான் கேட்க வச்சேன். ஜன் சமாஜ் பார்ட்டி. எவ்வளவு பார்ட்டிக்கு போறீங்க நீங்க? உங்க பார்ட்டியோட புகைப்படங்கள்லாம் எப்படி இருக்கு? குடிங்க குடிங்க, நிறைய குடிங்க. ஆனா ஒரு விஷயம் சொல்லவா? நீங்க என்னை விட எவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்க சார். ஒரே நேரத்துல இத்தனை பொண்ணுங்களை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அது சரி, அன்னைக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமா? இல்ல நீங்க அரசியல் பண்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா பொண்ணுங்க கூட நீங்க எப்படி இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. இந்த போட்டோல இருக்கிறது எல்லாம் போய், இதுல நான் கிடையாது. ஓ, நீங்க எப்படி பொண்ணுங்களோட அரசியல் பண்றத சிடில கூட வச்சிருக்கேன் சார், அக்மா கேஸ் சர்டிபிகேட்டோட. ஆனா முதல்ல யார்கிட்ட காட்டுறது? ஜன் சமாஜ் பார்ட்டிக்கா இல்ல நியூஸ் சேனலுக்கு காட்டலாமா? உனக்கு என்ன வேணும்? Now you're talking. உங்க அரசாங்கத்தையும் மானத்தையும் நீங்க காப்பாத்திக்கணும். அதுக்கு ஷாலினி பாலகிருஷ்ணன் உயிரோட இருக்கணும். அவளுக்கு ஜெயில இல்ல, தூக்கு தண்டனை இல்ல, முழுசா விடுதலை பண்ணணும். இந்த வேலையை நீங்க நாளைக்கே பண்ணி ஆகணும். என்ன நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு அவளை தூக்குல போட போறாங்க. நான் உன்னோட கேஸ் எடுக்க எனக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த பொலிட்டீஷியன் வேற வழி இல்லாம தான் உன்னை காப்பாத்தி விட்டான். ஆனா நீ எதுக்காக இப்படி பண்ற? எதுக்காக சாவ தேடி போய்கிட்டு இருக்க? உன்னை காப்பாத்துறதுக்காக எனக்கு ஒரு காரணம் கிடைக்கும் போது உனக்கு வாழறதுக்காக ஒரு காரணம் கூட கிடைக்கவே இல்லையா? இந்த வாழ்க்கை ஒரு விலை மதிப்பில்லாத விஷயம். சின்ன சின்ன விஷயங்களுக்காக இப்படி சாகிறதுக்கு முயற்சி பண்ணுவியா? நீ உன்னை பத்தி யோசிக்க வேண்டாம். நீ செத்து போன பிறகு உன்னை பத்தி நினைச்சு அழுவாங்களா? அவங்களை பத்தி கொஞ்சம் போது யோசிச்சே இல்லையா? நமக்கு நெருக்கமானவங்க செத்து போயிட்டா அவங்கள பத்தி நினைச்சு வாடுற வேதனை உனக்கு கொஞ்சமாவது தெரியுமா இல்லையா? ஆனா எனக்கு அந்த வழி தெரியும். என்ன எனக்கு நெருக்கமான எங்க அப்பாவை இழந்திருக்க. ஆனா என்னோட வாழ்க்கையில் அப்படி யாருமே இல்லையே. நான் செத்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது.
ஜஸ்ட் ஸ்டாப் இட். நான் யார காதலிச்சனா அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். என் குடும்பத்துல இருக்கிறவங்க என்ன பார்க்க விரும்பல, என்ன அடியோட வெறுக்கிறாங்க. நான் அவங்க கண்ணு முன்னாடி போய் நின்னா அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப வெக்கமா இருக்கா. நான் அவங்கள அவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன். உனக்கு என்னை காப்பாத்துறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா உயிரோட வாழ்றதுக்கு என்கிட்ட ஒரு காரணம் கூட இல்லையே.